அம்மாவின் தண்டு தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் காட்டு யானம் அரிசி பாரம்பரியமான அரிசிங்க. உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லது. சுகரை கண்ட்ரோல் பண்ணும். எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப முடியலைன்னா கூட வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இட்லி பணியாரம் எல்லாமே செய்யலாம். அதுக்கு நம்ம இப்போ எப்படி ஊற வைக்கிறது இட்லிக்குன்னு பார்த்துக்கோங்க. இட்லிக்கு ஊற வச்சாவே அதுலேயே நம்ம தோசையும் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லிக்கு போடுற மாதிரி தாங்க. இது ஒரு கப்பு காட்டு யானம் அரிசி. இப்போது அதுலேயே ஒரே கப்பு இட்லி அரிசி, ஒரு கப்பு இட்லி அரிசி. இது நல்லா நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சு கழுவி எடுக்கணுங்க. ஒரு 3 முறை நல்லா கழுவி எடுத்து ஊற வைக்கலாம். ஓவர் நைட்டு ஊற வச்சாதான் உங்களுக்கு காலையில் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதில் நம்ம 2 கப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதாவது எந்த கிளாஸில் வேணால் அளந்துக்கோங்க. 1 கப்பு இட்லி அரிசினா 1 கப்பு காட்டு யானம் அரிசி. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு, அதோடு வெந்தயம் 1 ஸ்பூன், நல்ல கையாலேயே நல்லா பெசரி நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். எலும்பு வீக்காக இருக்குது, கால்சியம் சத்து இல்லை அவங்கெல்லாம் நல்லா இந்த இட்லியும் தோசையும் நம்ம எடுத்துக்கலாம். புட்டு கூட செய்யலாங்க. நார்மலாக எல்லா அரிசிலையும் பண்ணுறது அத்தனையுமே நம்ம இதில் செய்யலாம். அந்த மாதிரி துருவி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 2த்தையுமே நம்ம இதை 3 முறை கழுவினேன், இதை 2 முறை கழுவினேன். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஓவர் நைட்டு ஊறட்டும். மறுநாள் நம்ம அரைச்சி புளிக்க வச்சு தான் ஊற்றணும். எப்பவும் போல் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுக்கு அரைச்சிட்டு அப்புறமே நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். பொங்கி வந்திருக்கு. இனி நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா மேல் மாவு கீழ் மாவு நல்லா அடித்து ஊற்றிட்டு இட்லி கொப்பரையில் எப்பவும் போல் நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பில் வச்சிடலாம். அரைச்சாச்சு இட்லி மாவு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்குன்னு. இதை நம்ம நாளைக்கு இட்லி ஊற்றி காமிக்கலாம். இதாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக காட்டு யானம் அரிசியில் ஒரு இட்லி. இதில் தோசையும் ஊற்றிக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியாதுங்க, அவ்வளோ பூ போல் இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பூ போல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தோம். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் நோயை கட்டுப்படுத்தும், சுகர் கண்ட்ரோலில் வரும், மலச்சிக்கல் தடுக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க, உடல் பாலம் பெறணும், எலும்பெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காட்டு யானம் அரிசியை எடுத்துக்கோங்க. இது சாதமாக சாப்பிட்றத விட நமக்கு இந்த இட்லி
தோசை மாவில் அரைச்சி நம்ம எப்படி ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம இட்லி ஊற வைக்கும்போது 2 இட்லி 4 ஆளாக்கு ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த 2 ஆளாக கட் பண்ணிவிட்டு 2 ஆளாக்கு காட்டையான அரிசியை வச்சு ஊற வச்சு இட்லி பண்ணுங்கள். ரொம்ப உடலுக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இங்கே பாருங்கள், நல்லா முழுன்னு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.